இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி தென்னிந்திய சினிமாவில் பணியாற்ற மூத்த மற்றும் பிரபலமான நடிகை. இவரோட தந்தை ஏரக்குடிப்பாடி வரதராவ் மற்றும் தாயார் குமாரி ருக்மணி 2 பேருமே திரைத்துறையில நடிகர்களா பணியாற்றினவங்க. அதனால இவங்களுக்கு இளம் வயசுலேயே சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இவங்களோட இயற்பெயர் யாரக்குடிப்பாடி வெங்கட மகாலட்சுமி அப்படின்றதுதான். அதை சுருக்கிதான் லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய 4 மொழிகள்லயும் பிரபலமான புகழ்பெற்ற நடிகையா திகழ்ந்துட்டு வராங்க லக்ஷ்மி. 1968ஆம் ஆண்டு ஜீவனாம்சம் அப்படின்ற தமிழ் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால நாயகியா அறிமுகமானாங்க. 1980களில் தென்னிந்தியாவில் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான நடிகையா வலம் வந்தாங்க லக்ஷ்மி. இவங்க நடிச்ச சம்சாரம் அது மின்சாரம், சில நேரங்கள்ல சில மனிதர்கள் போன்ற திரைப்படங்கள் காலத்தால என்னைக்குமே மறக்க முடியாது. தேசிய திரைப்பட விருதையும் அதுக்காக வென்றிருக்காங்க லக்ஷ்மி. நடிக்கிறது மட்டும் இல்லாம சில திரைப்படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரை தொலைக்காட்சி சேனல்கள்ல சமூக பிரச்சனைகளை தீர்வு காணும் விவாதங்களையும் தொகுத்து வழங்கி இருக்காங்க. இன்றளவும் தெலுங்கு சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே அதையும் எடுத்துக்கிட்டு நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட லக்ஷ்மி ஜெயலலிதாவை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் லக்ஷ்மியா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.